3 வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 4, 5 வசனங்கள். 2 வசனங்களை இன்றைக்கு மேக்ஸிமம் முடிக்க பார்க்கலாம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேதத்துல எப்படி வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா, சில வசனங்களை பேஸ் பண்ணி ஆராய்ச்சி செய்வார்கள், சில நிகழ்வுகளை பேஸ் பண்ணி ஆராய்ச்சி செய்வாங்க, சில கான்செப்ட், சில கருத்துக்களை மையமா வைத்து ஆராய்ச்சி செய்வாங்க. சிலர் வரி வரியா ஆராய்ச்சி செய்வாங்க, சிலர் பத்தியா எடுத்து செய்வாங்க, பத்தியில இருக்கிற பொதுவான கருத்தை வச்சு சொல்லுவாங்க. சிலர் கேரக்டர் ஸ்டடி மாதிரி கேரக்டர் எடுத்து ஆராய்ச்சி செய்வாங்க. இப்போ சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்டடி, நிறைய கேரக்டர் ஸ்டடி செய்வாங்க. இது போல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு வேதத்தை ஆராயும் பொழுது இப்படி பல விதத்துல நம்ம பிரிச்சு ஆராயலாம். இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம்னா வரி வரியா நாம ஆராயணும். அதனாலதான் நமக்கு லேட் ஆகுது சில காரியங்களை நம்ம தியானிப்பது. அப்படியே பத்தியா சொல்லிட்டு போறது காரியம் அல்ல வெளிப்படுத்தின விசேஷம். அதனாலதான் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த வசனத்தை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதை பாத்தீங்கன்னா அது 5 பகுதியா பிரிக்கலாம். இந்த 4வது வசனத்தையே 5 பகுதியா பிரிக்கலாம். எப்படின்னா, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லப்படுகிறது. ஆசியாவில் உள்ள 7 சபைகள், அது முதல் காரியம். 2வது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும். அப்ப இயேசு கிறிஸ்து A to Z, அவர்தான் அல்பா ஒமேகா, அவர்தான் ஆதி அந்தம். இப்போ பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர், எல்லாமே அவர் தான் அப்படின்ற காரியத்தை குறிச்சு. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். அப்போ 3வது வரி என்னன்னா அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளால். 4வது உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும். அடுத்து பாத்தீங்கன்னா 5வது காரியம் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்ப இந்த 4, 5 வசனங்கள், 2 வசனங்களுக்குள்ள ஒரு 5 காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைக்கு. இந்த 5 பகுதியை நம்ம திருப்பி ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் பொழுது நமக்கு அநேக காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்ப இந்த ஆசியாவில் உள்ள 7 சபைகள், முதலாவது காரியம். இந்த முதலாவது காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் என்பது எல்லாரும் வாசித்து அறியக்கூடிய ஒரு கடிதமா, ஒரு நிருபமா இருக்குது. அதே நேரத்துல இந்த கடிதம் முக்கியமாக எந்த இடத்துக்கு எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஆசியாவில 7 சபைகள் மட்டும்தான் இருந்ததா என்றால் இல்லை. இப்ப இந்த ஆசியா என்பது இப்ப இருக்கிற ஆசியா கண்டமா? அதுவும் இல்லை. அருமையானவர்களே, ரோமர்கள் ஆட்சி செய்தப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆசியா மைனர், சின்ன ஆசியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியை தான் ரோமர்கள் ஆட்சி செய்தார்கள். அதனுடைய தலைநகர் என்னன்னா பெர்கமோ தான் அந்த ஆசிய மைனர், சின்ன ஆசியா என்ற பகுதிக்கு தலைநகர். இப்பொழுது அந்த பெர்கமோ என்னன்னா துருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிற ஒரு பட்டணமா இருக்கு. ஆனால் அந்த 7 சபைகளும் இன்று உள்ள சபைகள் போல பல பெயர்கள்ல வழங்கப்படலை. இன்னைக்கு சில சபைகள் தனிநபர் பெயர்ல வழங்கப்படுது. சில சபைகள் பாத்தீங்கன்னா உதாரணமா லூத்தர் அப்படின்னா லுத்தரன் சபை. அதே போல ஜான் வெஸ்லி அவர் ஆரம்பிச்ச காரியங்களை பார்க்கும்போது வெஸ்லி மெத்தடிஸ்ட் சபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல சில சபைகள் தேசத்தினுடைய பெயர்களால கூட வழங்கப்படுது. இப்போதைய பெந்தகோஸ்த் சபைகள்ல ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பெந்தகோஸ்த் சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலோன் பெந்தகோஸ்த் சபைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெந்தகோஸ்த் சபைகள்லாம் இந்தியன் பெந்தகோஸ்த் சபை, ஐபிசின்னு சொல்லுவாங்க. சிலான் பெந்தகோஸ்து சபைக்குன்னா எஸ்பிசி அப்படின்வாங்க. அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பெந்தகோஸ்து சபை அது ஸ்பெஷல், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிபிசி அப்படின்வாங்க.
சிபிஎம் அப்படின்வாங்க, சிபிசி. இப்படி அந்த பெந்தகோஸ்து சபைகளிலே பல பிரிவுகள். அவர்கள் வந்து என்னன்னா அந்தந்த இடத்தை வைத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சு அந்த பெந்தகோஸ்து சபைகள் சொல்லுவாங்க. அதே போல சில நபர்களை பெயர் கொண்டு அந்த சபைகளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாட்களில எப்படி இருந்ததுன்னா அந்த தேசத்தின் பெயரை கொண்டு அழைக்கப்பட்டது, சபைகள் அழைக்கப்பட்டது. இன்னும் ஒரு சில சபைகள்லாம் எப்படி அழைக்கப்படுதுன்னா, இப்போ சாரோனின் ரோஜா சபை, ஆட்டுக்குட்டியானுடைய சபை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சபை. அப்போஸ்தலர் பேரால பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தூய யோவான் ஆலயம், தூய மார்க் ஆலயம். ஆர்சியில பார்த்தீங்கன்னா நிறைய அப்படிதான் இருக்கும். அந்த புனிதர்கள் பேரு, சீஷர்கள் பேரு, அதை வச்சுதான் நிறைய சொல்லலாம். பீட்டர்ஸ், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச், சென்ட் மார்க்ஸ் சர்ச், சென்ட் பால்ஸ் சர்ச், சென்ட் ஜான்ஸ் சர்ச் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீஷர்கள் பேரு, அப்போஸ்தலர் பேரு அப்படிலாம் வச்சு சொல்லுவாங்க. ஆதி அப்போஸ்தலர் சபை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த திருச்சபை எந்தெந்த பட்டணங்கள் இருக்குதோ அந்த பட்டணத்தின் பேர்ல தான் இந்த 7 சபைகள் அழைக்கப்பட்டது. என்னென்ன பேருன்னு சொல்லி பார்க்கும்போது எபேசு, சிமிர்னா. இந்த 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எபேசு, சிமிர்னா, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்று 7 சபைகள் அந்த இடத்துல பெயர் சொல்லி அழைக்கப்பட்டது பார்க்கிறோம். இது 7மே பார்த்தீங்கன்னா ஒரு இடங்கள் தான். எபேசு இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அதே போல் கொலோசியர் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்துலையும் பார்க்கலாம். அங்கே கொலோசிய பட்டணத்தில் ஒரு சபை இருக்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த 7 சபை மட்டும்தான் இருந்துச்சுன்னா இல்லை. கொலேச பட்டணத்தில் இருந்த சபை கொலேச சபை. ஆனால் பவுல் என்ன செய்யறா, அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுனா கொலோசியருக்கு எழுதின நிருபம். பிலிப்பு பட்டணத்தில் இருந்தால் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். ரோமா பட்டணத்துல ரோமர்கள் வசிக்கிற அந்த இடத்துல இருக்கிறவர்கள் எழுதும்போது ரோமருக்கு எழுதின நிருபம். இப்படி அந்தந்த பட்டணத்தின் பெயரை வச்சே தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கும் தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம். அப்போ அந்தந்த சபைகள் அந்தந்த ஊரின் பெயர்ல தான் அழைக்கப்பட்டது. இப்போ கொலோசியர் 4:13 பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அங்க எப்பாப்ரா அப்படின்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது அவன் வந்து அந்த 2 சபைகள், லவோதிகேயா சபை அந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எரோபொலியா என்ற இடத்துல ஒரு சபை இருக்குது. அந்த எப்பாப்ரா என்ற மனுஷனை பவுல் சொல்றாரு, நீ போகும்பொழுது இந்த கொலோசியருக்கு எழுதின இந்த நிறுவத்தை எரோபொலியா இடத்துலயும் வாசி, அதே நேரத்துல லவோதிகேயாலையும் வாசிக்கணும். இதை நீ அந்த இடத்துல எல்லாம் கொண்டு போய் இந்த கொலோசியருக்கு எழுதின நிறுவத்தை எடுத்து போய் அங்கெல்லாம் வாசிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றதை பார்க்குறோம். அதே போல பார்த்தீங்கன்னா துரோவா பட்டணத்துல பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சபை இருந்துச்சு. இது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலையும் அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலையும் 15வது வசனத்திலையும் நம்ம பார்க்கலாம். அதே போல மிலேத்து என்ற சபை, அது வந்து எபேசு பட்டணத்துல எபேசு சபைக்கு பக்கத்துல இருந்தது மிலேத்து சபை. இது அப்போஸ்தலர் பணியில 20வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். இப்படி அந்தியோகாவில் உள்ள பிஷப் கொரியன் கூட்டம் அந்த இடத்துல கூட்டத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சபைகள் இருக்கிறத குறித்து ஆராய்ச்சியில செய்யப்பட்டிருந்தது. இப்போ மெக்னீஷியா என்ற இடத்துல ப்ராலஸ் என்ற இடத்துலையும் சபைகள் இருந்ததை சொல்றாங்க. மெக்னீஷியா, ப்ராலஸ். இப்போ இப்படிப்பட்ட சபைகள், நிறைய சபைகள் அந்த ஆசியா மைனர் பகுதிகளை சுற்றி நிறைய சபைகள் இருந்தது. ஆனால் கர்த்தர் இந்த 7 சபைகளை மட்டும் தெரிந்து கொண்டதுக்கு காரணம், ஒரு தலைமை சபைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டது காரணம், 7 என்பது ஒரு பூரணமான எண் 1. 2வது, இந்த 7 சபைகளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற 7 விதமான கேரக்டர் உள்ள மனுஷர்களுடைய ஆத்துமாக்களை போலவே இருக்கு. அப்போ 7 விதமான கேரக்டர் உள்ள மக்களை குறிக்கக்கூடிய சபைகளாக இது காணப்படுது. அதை குறித்து நம்ம சபைகளை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். அதே போல இந்த 7 என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் 54 முறை வருது. 54 முறை இந்த 7 என்ற வார்த்தை வருது. அதே போல ஆதி அப்போஸ்தலர் சபையின் காலத்துல வந்து எல்லா பக்தர்களும் இந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட செய்தியை பூரணம், அதாவது முழுமை பெற்றது என்று நம்புறாங்க. அதே போல எல்லா சபைகளுக்கும் எழுதப்பட்டதாகவும் இதை நம்புறாங்க. ஏன்னா அது வந்து 7ஓட நின்று போகல, இது எல்லா சபைக்கும் உரிய வார்த்தை என்று அவர்கள் நம்பினாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர்
சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்குகிறார். அப்போ ஒவ்வொரு சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றது ஆவியானவர் எபேசு சபைக்கு சொல்வதை காதுள்ளன் கேட்க கடவுள் என்று சொல்ல, ஆவியானவர் சபைகளுக்கு. அப்போ அந்த சபைகளுக்கு என்று சொல்லும் பொழுது எல்லா சபைகளுக்கும் சொல்வதை காதுள்ளன் கேட்க கடவுள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்போ இது முதலாவது காரியம். 7 சபைகளை குறிச்சு அந்த 4வது வசனத்துல முதல் வரியில நம்ம தியானிச்சிருக்கிறோம். 2வது பாத்தீங்கன்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது, அவர் இருக்கிறவர். அவர் அட்ரஸ் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க. அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அப்போ இந்த 3 காலங்களுக்கு உரியவராக நம்முடைய தேவனை சொல்றாங்க. மோசே அந்த முச்செடி எரியும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல மகிமையின் தேவனாக வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல தேவன் பேசுகிறார். அந்த வார்த்தையானது பேசுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பேசுகிறார். வார்த்தையில பேசுகிற அந்த காரியம் எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். வார்த்தையே இயேசுதான். அப்போ பிதாவாகிய தேவன் அந்த வார்த்தையின் மூலமாய் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீங்க யாரு அப்படி கேட்கும் பொழுது அந்த இடத்துல மோசேக்கு பதில் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 14 சொல்லும் போது இருக்கிறவராக. அப்போ அதுலயே 3 டென்ஸ் அடங்கிது, 3 காலங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த அதாவது யூதர்கள் ரபிமார்கள் அவர்கள் சொல்லுவாங்க, இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறவர். இந்த 3 இந்த நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதற்கு இந்த 3மே உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர் ரபிமார்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த தோரால அவங்க வாசிக்கும் போது இதுக்கு அர்த்தம் இதுதான். அப்போ 3 காலங்களுக்கு உரியவர் அவர் அப்படின்னு அவர்கள் விளக்க சொல்றதை பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து கூட அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறத எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் முச்செடியில வெளிப்பட்டு சொன்னது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தன்னை அப்படிதான் வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப இருந்தவரும் அவர்தான், இருக்கிறவரும் அவர்தான், வருகிறவரும் அவர்தான். அப்போ கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3 காலங்களையும் அவர் குறிக்கிறவராய் இருக்கிறார். இப்ப பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் பொழுதும் அவரும் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில நம்மோடு கூட இருந்தாலும், நம்மோடு கூட அவர் செயலாற்றுகிறவராய் இந்த சபை காலத்துல ஒரு பேச்சுறவாளனா துணையாளராய் இருந்தாலும், பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட தான் இருக்கிறார்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர் எல்லாருக்கும் ஒரே தேவனும். அப்ப அந்த ஒரே தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லார் மேலும், அதே போல எல்லாரோடும், அதே போல அவர் சொல்றாரு உங்கள் எல்லாருக்குள்ள இருக்கிறவர். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம கூட இருக்கிறவர், அதே நேரத்துல எல்லாரோடும் இருக்கிறவர், எல்லாருக்குள்ள இருக்கிறவர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அப்ப எல்லாரும் மேல இருக்கிறவர் என்ன? பிதாவாகிய தேவன், மகிமையின் தேவன். அதாவது பாடல்கள் கூட எழுதும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விதமான பாடல்கள் நம்ம பாடுறது. மகிமையின் மேகம், அப்போ மகிமையின் மேகம் அந்த ஜனத்தை மூடுதே. அப்போ மேக ஸ்தம்பமாய் பிதாவாகிய தேவன் ஜனத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மேல அசைவாடினதை நம்ம குறிக்கிறத பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா இயேசு கூடவே வருவார்ன்ற அந்த பாட்டு பாடும் பொழுது அப்ப கூடவே இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போல நமக்குள்ளே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர். அப்போ 3 பேருமே எப்பொழுதுமே, அந்த நாட்களும் சரி, இப்பவும் சரி, வருங்காலத்திலும் சரி, அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிறவர் என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த வரைக்கும் வருகிறவர். அப்ப இனி வருகிறவராய் இருக்கிற தேவன். அப்ப இருக்கிறவரும், இருந்தவரும், வருகிறவருமான தேவன். வருகிறவர் என்று சொல்லும் பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்குது. ஏனென்றால் வரப்போகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எப்படி என்றால் எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல நம்ம 37-38 வசனம் பார்க்கும்பொழுது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது.
நாம கெட்டு போகிறதுக்கு பின்வாங்குறவர்களாய் இராமல் நம்ம ஆத்துமா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறார். அதுதான் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தும் விசேஷமே ஒவ்வொரு மனுஷர்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம். நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயம். எல்லா 7 சபை என்றால் 7 விதமான மக்களை, 7 விதமான மணவாட்டி சபைகளை ஆண்டவர் என்ன செய்றார், அவருக்கென்று ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னென்ன குறைகள் இருக்குது என்பதை சுட்டி காட்டி, இன்னைக்கு நமக்கு குறை சொன்னாவே ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணாவே ஆக மாட்டேங்குது, உடனே ஒதுங்கி போயிடுறாங்க. அட்வைஸ் பண்ணாவே நிறைய பேர் பிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்க சீர்கெட்டு போவார்கள். ஆனா இன்னைக்கு ஆலோசனை என்று சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, ஒதுங்கிடுறாங்க. நிறைய பேரு ப்ரேயர் கூட வர்றதில்ல, ஒதுங்கிடுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த அந்த ஃபெலோஷிப்பும் வச்சுக்கிறது. ஏன்னா அந்த ஃபெலோஷிப் கிடைக்கும் போது, அந்த ஆலோசனை கிடைக்கும் பொழுது அவர்கள்லாம் ஆண்டவருடைய சந்நிதியில கூடி வருவதற்கு ஆண்டவரால அவர்கள் வருங்காலத்துல ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது தகுதி ஆயிடுவாங்க இல்லையா? அதனால பிசாசு கொடுக்குற ஒரு தந்திரம் என்னன்னா ஒரு ஈகோ. இந்த ஈகோ என்ன செய்யுது, ஒவ்வொருத்தரையும் கர்த்தரிடத்தில் நெருங்கிய சேர விடாம, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் நெருங்க விடாம அப்படியே என்ன செய்யுது, தவித்து விடுது பாக்குது. ஆகவேதான் இந்த நாட்களில் இந்த ஆலோசனையை நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதே இல்லை, கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரப்போகிறவர், அவர் சீக்கிரமா வரப்போகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறார். அதனால் நம்முடைய ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் நம்ம ஒரு எச்சரிக்கிற ஒரு ஒரு விஷயமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் குறைகளையும் சொல்லியிருக்கிறார், நிறைகளையும் சொல்லியிருக்கிறார், எப்படி திருந்தணும்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம வருங்காலங்களில் நம்ம பார்க்க போகிற கர்த்தருக்கு சித்தமானா பாருங்களேன், யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய ரபி, பிரசித்தி பெற்ற ஒரு ரபி, சாமுவேல் பென் டேவிட் அப்படின்றவர். அவரு என்ன செய்யறாராம், அவர் தம்மோடு கூட இருக்கிற மற்ற ஊழியர்களுக்கு எல்லாம் சொல்லுவாராம், 3 வேளை நீங்க ஜெபம் பண்ணுங்க, 3 வேளையை ஜெபம் பண்ணுங்க. ஏன் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, காலையில மதியம் சாயந்தரம். எப்படி தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணானோ அது போல ஜெபம் பண்ணு. ஏன் அப்படி ஜெபம் பண்ணணும்னா, அவர் இருந்தவரான தேவனுக்கு காலையில, இருக்கிறவரான தேவனுக்கு மதியானம், வருகிறவரான தேவனுக்கு சாயந்தரம் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாராம். அந்த சாமுவேல் பென் டேவிட் அவர் மூத்த ஒரு ரபி. ஏன் சொன்னாக்கா, இருந்தவரான தேவன் சகலத்தையும் சிருஷ்டிக்க அவர் காரணமா இருந்தாரு. உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தவர், முற்பிதாக்களோடு இருந்தவர், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரோடு இருந்தவர். அதுக்கு நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் கிவிங் பிரேயர். காலையில தேங்க்ஸ் கிவிங் பிரேயர். மதியானத்துல என்னன்னா, இருக்கிறவரான ஆண்டவர், நம்ம ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை கைவிடாதவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், உடுத்து வைக்கிறவர், நமக்கு வழக்காடுகிறவர், எல்லாம் நமக்காக யாவற்றையும் செய்து கொண்டிருவர், நமக்காக கருத்து பேசுகிறவர். அவருக்காக நாம நன்றி சொல்லி நம்ம கூடவே இருக்கும்படிக்கு வச்சுக்கணும். மாலை நேரத்துல நம்ம அந்த 1 மணி நேரத்துல ஜெபம் பண்றது என்னன்னா, வரப்போகிற கர்த்தரை எதிர்பார்த்து அவருடைய வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்காக இப்ப நம்ம எல்லாம் சாயந்தர நேரத்துல கூடி வர்றது நம்ம ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்படுறது. ஏன்னா சாயந்தரத்துல சத்தியத்தை சொல்லணும்ட்டு வேதமே சொல்லுது. சாயந்தரத்துல சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளணும். ஈவினிங்ல நம்ம கூடி சிரிக்கிறது, இந்த 1 மணி நேரம் நம்ம கூடி ஜெபிக்கிறது அவர் வரப்போகிறவரை எதிர்பார்த்துதான். இந்த பென் சொல்றது போல, சாமுவேல் பென் டேவிட் சொல்றது போல, இந்த சாயந்தர வேலை கூடுகை என்பது கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற கூடுகை என்பதை நீங்க மறக்காதீங்க. நிறைய பேர் மிஸ் பண்றீங்க. நீங்க இந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்கு செலவு பண்றதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, தயங்குறீங்க. நம்ம ஆண்டோடைய வருகையில போகணுன்றத அந்த ஒரு ஆயத்தம், ஒரு துடிப்பு இருக்கிறவங்க அப்படியே துள்ளி குச்சின்னு வந்துருவாங்க. இந்த 1 மணி நேரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்துல வரணும். அந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்குன்னு செலவு பண்ணணும். பாருங்க, அது போல பாத்தீங்கன்னா அந்த வரப்போகிற மேன்மைகளை எல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்ந்து, வரப்போகிற வாசஸ்தலங்கள், மகிமையின் பீடங்கள், நித்திய சந்தோஷம், அதெல்லாம் நினைச்சு துதிக்கணும், நன்றி செலுத்தணும், நம்ம ஒருத்தர் தாங்கி ஜெபிக்கணும் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் நித்தியமான தேவன். அவருக்கு காலம் நேரம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது அவர் எப்பவுமே இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் அறியப்படாத காலம் வரைக்கும் அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அதாவது நித்திய காலமாய் அவருக்கு முடிவே இல்லை.
அதனால்தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை நம்ம 3 வேளையும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது 3வது காரியம் என்னன்னு சொன்னா, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். அந்த வசனத்துல 4வது வசனத்துல 3வது காரியம் என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். அப்ப இந்த லெட்டர் எழுதப்படுவது, இந்த நிருபம் எழுதப்படுவது, இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்படுவது யாரால எழுதப்படுகிறது? ஆசியாவில் 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது முதல்ல. 2வது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் எழுதப்படுகிறது. 3வது அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 7 ஆவிகள் என்று சொல்லும்போது, அப்போ தேவனுடைய சமூகத்துல 7 ஆவிகள் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, அருமையானவர்கள் 7 என்பது பரிபூர்ணம் என்று சொல்லி பார்க்கிறோம். 7 பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நம்ம நினைக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். அது அதாவது மூவொரு தேவனில் ஒரே பொருளானவர். பரிசுத்த ஆவியின் ஒருவர் தான். ஆனால் அவர் 7 விதங்களில் செயல்படுகிறார். பாத்தீங்க சொன்னாக்கா, வெளிப்படுத்தும் விசேஷத்துல 7 கண்களை உடைய அந்த 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதுல பாத்தீங்க சொன்னாக்கா மிக அழகா சொல்ல விடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று அந்த 5வது வசனம். 6வது வசனத்தில் பார்க்கும்போது, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதா இருக்கிறது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு எத்தனை கண்கள் இருக்கு? ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு எத்தனை கண்கள்னா 7 கண்கள். அப்ப அந்த கண்கள் உலாவுகிறது. அந்த கண்கள் உலாவுகிறதுன்னு சொல்லுவோம். அந்த உலாவுகிற அந்த 7 கண்கள் தான் 7 ஆவிகளாய் இந்த 7 சபைகள் மத்தியில உலாவுகிறது. நம்முடைய தேவனுக்கு உலாவுறது ரொம்ப இஷ்டம். அதாவது சபைகள் மத்தியில உலாவுகிறது அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆசரிப்பு கூடாரத்துல உலாவுகிறது அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதே போல ஆலயத்துல உலாவுறது ரொம்ப இஷ்டம். சாலமோன் மண்டபத்துல இயேசு உலாவினார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு உலாவுகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுகிற தேவன். மனுஷர்கள் மத்தியில உலாவுறது. அதனாலதான் நல்ல ஒரு பாடல் உண்டு. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். நம்ம மத்தியில உலாவ அவர் விரும்புகிற தேவன். நம்ம சபைகள் மத்தியில மனவாட்டி என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில உலாவதற்கு அவர் ரொம்ப இஷ்டப்படுகிற தேவன். அதனால்தான் அவருடைய கண்கள் 7 ஆவிகளாக அந்த 7 விதத்துல 7 சபைகள் நடுவுல ஒவ்வொரு சபையில அவருடைய கண்கள் பூர்ணமா விழாது. அப்படின்னா 7 விதமான கேரக்டர் உள்ள மக்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். அந்த 7 விதமான கேரக்டர்களை கண்காணிப்பதற்கு 7 விதமான கண்கள், 7 கண்கள் 7 விதமான ஆவிகளாக செயல்பட்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் உள்ள ஜனங்களையும் அவர் உலாவி கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கண்கள் உலாவுகிறது. பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த கண்கள் எப்படிப்பட்டதுன்னா ஆவிதான் அவருடைய கண்களாய் செயல்படுகிறது. வேதம் தெளிவா சொல்லுது. அந்த கண்கள் பூமி எங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். அப்போ சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது அவருடைய கண்களே ஆவிகளாய் இந்த சபைகள் மத்தியிலே செயல்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதனால பாருங்க, பிதாவானவர் பிரசன்னம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை மிகுந்தவராக இருக்கிறார். அப்போ அந்த வல்லமையின் ஆவியானவர் இன்றைக்கு பூமி எங்கு உலாவி கொண்டு இருக்கிற இந்த, அதுவும் குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டு சபை காலத்துல கிருபையின் காலத்துல பகிரங்கமாய் பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்படுகிறார்.
காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் தங்களுடைய காரியங்களை அதிகமா வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா யெகோவா தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், அவர் தன்னை அதிகமாய் வெளிப்படுத்தினார். இந்த புதிய ஏற்பாட்டில ஒரு 33 வருஷங்கள் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார் வெளிப்படையாய். ஆனா எல்லா காலங்களிலும் 3 பேருமே வெளிப்படுவார்கள், வெளிப்படையாய் செயல்பட்ட காலங்கள். ஆனால் அதிகமாய் இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார் பேச்சுறவாளனாய், துணையாளனாய், நம்மை கண்காணிக்கிறவராய், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய், போதிக்கிறவராய், நமக்கு வெளிப்படுகிறவர், சத்தியாவியாகி அவர் சகல சத்தியத்தில் நம்ம நடத்துகிறவராய், ரகசியங்களை உடைக்கிறவராய், முத்திரைகளாய் நமக்கு செயல்படுகிறவர், முத்திரையாய் செயல்படுகிறவர், நமக்குள்ளே முத்திரை போடப்பட்டு நமக்கு ஒரு பரலோகத்தினுடைய வீசாவாய் நமக்கு செயல்படுகிறவையான பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த நாளில அந்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு 7 சபைகளுக்கு 7 ஆவிகளாய் இந்த பூமியில செயல்படுகிறதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போ இந்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்றால் வரங்களோடு, கனிகளோடு, வல்லமைகளோடு அவர் செயல்படுகிறத பார்க்கிறோம். அப்ப சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து செயல்படுகிறவராயிருக்கிறார். நமக்குள்ளே சிங்காசனம் போட வேண்டும், நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வேண்டும், நமக்குள்ளே அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் தேவ ஆவினால் உண்டாகக்கூடிய சந்தோஷமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவ ஆவியினால் வரக்கூடிய சந்தோஷம், சமாதானம். தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே இருந்தார் என்றால் தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதனால்தான் அங்க இங்க தேடாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கும் இருக்கிறது என்று அங்க சொல்றார். நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் உலாவுவதற்காக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். இதுதான் தேவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதனால்தான் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த சிங்காசனம் எங்க இருக்கிறது? இன்னைக்கு எனக்குள் இருந்தால் எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளே அந்த ஆவியானவர் வாசம் செய்கிறவரா இருக்கு. அப்போ சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஜெபம் பண்றவங்க உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. பரலோகத்தில் சிங்காசனம் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தை வீட்டுகிற ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல சிங்காசனத்தை போட்டு நமக்குள்ளே வாசம் செய்ய அவர் ஆசைப்படுகிறார். நாமே தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் சிங்காசனம் என்பது தேவ ஆவியானவருடைய ஆளுகையை குறிக்கிறது. தேவ ஆவியானவருடைய ஆளுகையை குறிக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் பார்த்தீங்கன்னு சொன்னா சகலவற்றையும் நமக்குள்ளே அவர் கற்பிக்கிறவராய் இருக்கிறார், பூரணமானவராய் இருக்கிறார், நிறைவுள்ளவராய் இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார். அவருக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு இடத்துல ஒரு விக்கிரகம் மாதிரி ஒரு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுக்குலாம் இல்லை, ஒரு கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், சர்வ வல்லவர். காற்றுக்கு வல்லமை உண்டு, அதே போலதான் தேவ ஆவியானவர் வல்லமை மிக்கவர். அந்த வீசுகிற இடமெல்லாம் அவருடைய அந்த எல்லாமே அவர் என்ன செய்றாரு, செயல்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ சகலவற்றிலும் அவர் என்னது நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இப்போ 7 சபைகளில் கண்காணிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ 7 சபையில 7 விதமான கேரக்டர் உள்ள மக்களை கண்காணிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த 7 ஆவிகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், 4வது அதிகாரத்தில் 5வது வசனம், 5வது அதிகாரத்தில் 6வது வசனம், 3 இடங்கள்ல இந்த 7 ஆவிகளை குறித்து சொல்லப்படுகிறத பார்க்கணும். இப்போ இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சிங்காசனத்திலிருந்து 7 ஆவிகள் புறப்பட்டது என்று சொல்லும் பொழுது அது 7 ஆவிகள் யாருன்னு சொன்னாக்கா அது 7 தூதர்கள். அவர்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்கள், அவர்கள் மேன்மையானவர்கள், மேன்மையான கேரக்டர்ஸ் உள்ளவர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அது பழங்காலத்துல பல புத்தகங்கள் இருக்கு. பைபிள்ல சில புத்தகங்களை மட்டும் தான் சேர்த்திருக்கிறாங்க. இந்த பைபிள்ல இல்லாத பல காரியங்கள் வெளியில இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பழங்கால புத்தகங்கள் சொல்லுகிற காரியங்கள் என்னன்னு சொன்னாக்கா ஒரு 7 விதமான தூதர்கள், யூரியல், ரஃபேல், ராகுவேல், மிகாவேல், காப்ரியேல், சைகுவேல், ஜெரமியேல் என்று ஒரு 7 தூதர்களை குறித்து சொல்லப்படுது.
இவங்க தான் 7 ஆவிகள் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அது இல்லை. இந்த 7 ஆவிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள். 7 விதமான அந்த கேரக்டர், 7 விதமான காரியங்களை நமக்குள்ளே கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார். இதைதான் ஏசாயால பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஞானத்தை உணர்வை அருளும் ஆவி. அப்போ ஞானத்தின் ஆவியானவர் சகல கடவுளுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்து 2வது உணர்வை அளிக்கிற ஆவியானவர். அப்போ சகல காரியங்களை புரிய வைக்கிறார். உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அறிவை கொடுக்கிறார். உணர்வு என்றால் உணர்ந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கான அறிவை கொடுக்கிறார். அடுத்து 3வது ஆலோசனை அளிக்கிற ஆவியானவர். அப்போ கர்த்தர் நமக்கு எப்படி நடக்கணும் என்று ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த 7 விதத்துல செயல்படுறார். ஒன்று ஞானத்தின் ஆவியானவராக செயல்படுகிறார். புரிய வைக்கிறவர், உணர வைக்கிறவர் ஆவியானவராக செயல்படுகிறார். ஆலோசனை கொடுக்கிறவராய் செயல்படுகிறார். அடுத்தது பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலனுள்ள ஆவியானவராய் இருக்கிறார். அடுத்து 5வது பாத்தீங்கன்னா அறிவை அளிக்கிறவராய் இருக்கிறார். அறிவு. அடுத்து 6வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறார். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன, நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிந்து நடக்கக்கூடிய அறிவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது, நல்ல வழியில் நடக்கிற ஒரு ஆவியானவராய் நமக்கு செயல்படுறார். கடைசியில பாத்தீங்கன்னா அவர் கர்த்தருடைய ஆவியானவராய் நமக்குள் பரிபூர்ணமாய் ஒரு முத்திரையாய் செயல்படுகிறார். ஆக 7 விதமான காரியங்களை, 7 விதமான ஆவிகளாய் அவர் இந்த பூமியில பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இயேசு கிறிஸ்து கூட எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் இந்த காரியங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவர் வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள் செயலாற்றிய இந்த 7 ஆவியினுடைய கிரியைகளோ இன்றைக்கு 7 சபைகள் மத்தியிலே ஆண்டவர் கொண்டு வருவதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இந்த 7 ஆவியானவருடைய வரங்களை குறித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 10 வரை வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 9 வரங்களை கொடுத்து செயல்படுகிறார். அதே போல கனிகள் கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த 19, 20, 24, 22, 23 வசனங்கள்ல வாசித்தீங்கன்னா அந்த 9 விதமான கனியை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும், இந்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை வரங்களா வெளிப்படுறத பார்க்கிறோம். இன்னும் 1, 2 எக்ஸ்ட்ரா அதை கொஞ்சம் இன்னும் பிரிச்சு கொடுக்கறத பார்க்கிறோம். ஞானத்தை போதிக்க வரம், அடுத்து அறிவை உணர்த்தும் வரம், விசுவாசத்தினுடைய வரம், அடுத்து குணமாக்கும் வரம், அதே போல பாத்தீங்கன்னாக்கா அற்புதம் செய்யக்கூடிய வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், இப்படி பல வரங்களை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ 7 ஆவியானவர் 7 விதமான அந்த ஆவியினுடைய வரங்களை கொடுக்கறது மட்டுமல்ல, 9 வரங்களையும் கொடுக்கிற 9 கனிகளையும் கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து 4வது காரியம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினால். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ள சாட்சி. அந்த வெளிப்படுத்தின சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனத்திலே அவர் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினாலும். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவினாலும் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ள சாட்சி, மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகி இயேசு கிறிஸ்துவினாலும். அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா இயேசு கிறிஸ்துவினாலும். அப்ப இயேசு கிறிஸ்துவினாலும் சொன்னா 3 விதமா அவர் விளக்கப்படுறத பார்க்கிறோம். முதல்ல அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது இவர் 7 ஆவிகளையும் தனக்குள் பெற்றவர். அது மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ள சாட்சி. முதல்ல எப்படி சொல்லப்படுதுன்னா உண்மையுள்ள சாட்சி. பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவா அவருடைய வீட்டிற்கும் மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவுவறிந்த உறுதியை பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். அருமையானவர்களே, மோசே குறித்த பழைய ஏற்பாட்டுல அவர் உண்மை உள்ளவர் சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் பாராட்டுறத பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் அவரை காட்டிலும் அவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் நமக்கு சாட்சி சொல்லுகிறது. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கும் மேற்பட்டவரான குமாரனாக. அப்ப அவருடைய வீட்டிற்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது
அதாவது பிதாவாகிய தேவனே அவருடைய வீடா இருக்கிறார், அது பரலோகமே அவருடைய வீடா இருக்கிறது. அதுல மேற்பட்ட குமாரனாக, முதற் பலனானவராக, அவரே மிக பெரியவராக, உண்மை உள்ளவராக இருக்கிறார். பரலோகத்திலேயே உண்மை உள்ளவராக அவர் ஹைலைட் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரன், தன் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறவர், அவர் என்ன செய்தாருன்னா உண்மையுள்ள சாட்சியாய் இந்த பூமியிலே நம்ம மத்தியிலே கடந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ள சாட்சி. ஏன்னா அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவர். அந்த சாட்சி பொய்யை அல்ல. அவர் உண்மை உள்ளவர், நம்மை கைவிடாதவர். அவர் யாரையும் ஏமாற்றவும் இல்லை, யாரையும் ஏமாற்றத்துக்காக வரவும் இல்லை. ஆகவே இதுவரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே உண்மை உள்ளதா இருக்கிறது, உண்மை உள்ள சாட்சிகளா இருக்கு. பாருங்க, சங்கீதம் 93:5 பார்க்கும்போது, உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உள்ளது, பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தம் உள்ளது. இந்த பூமியில வருவதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ பரிசுத்தம் உள்ளது, நித்திய நாளாக உள்ளது. அவர் அந்த நாள்ல இருந்து, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து, உலகம் உண்டாவது சிருஷ்டிப்பின் நாளில் இருந்து, அந்த வார்த்தைகள் சகலத்தை சிருஷ்டித்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். இந்த பரிசுத்தம் உள்ளது நித்திய நாளாக இருக்கிறது. அவர் பூமியிலே உண்மையுள்ள தீர்க்கதரிசியாக, உண்மையுள்ள ஆசாரியனாக, உண்மையுள்ள ராஜாவாக, உண்மையுள்ள ரட்சகராக, எல்லா விதத்தில் அவர் உண்மையுள்ள சாட்சியாக இயேசு கிறிஸ்து வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னா, தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொட்டில்ல. எதையெல்லாம் பிதா கிட்ட கேட்டாரோ அதை மட்டுமே அவர் பேசினார். அவர் பிதாவினிடத்தில் எவைகளெல்லாம் கேட்டு அறிந்தாரோ அதை மட்டுமே அவர் உண்மையாய் தன்னுடைய சீஷர்களுக்கு அறிவித்தார், பகிர்ந்து கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுவே உண்மையுள்ள சாட்சி. ஏன்னா பயப்படாம சத்தியத்தை பேசினார், சாட்சி உரைத்தார். சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப நம்ம வாசித்து பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷத்துல பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்ததே நம்ம பார்க்க முடியும். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா யோவான் சொல்லுவாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அடிச்சு அடிச்சு சொல்றதை பார்க்கிறோம். ஏன் மெய்யாக மெய்யானா அது உண்மை, அதனால்தான் அவர் என்ன சொல்ற, மெய்யாகவே மெய்யாகவேன்னு அடிச்சு பேசுறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் சாட்சி கொடுக்கறத நம்ம தெளிவா அதை புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 3:1 முதல் வசனத்தில் சொல்லும் பொழுது, நாங்கள் கண்டதை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்போ மெய்யாகவே மெய்யாகவே சொல்லி தொடங்குறத அந்த வார்த்தையில் நம்ம பார்க்கறது இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோவான் 18:37 பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக கூட சொல்றார், நீ சொல்லுகிறபடிதான், நான் ராஜா தான், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல பிறந்தேன், இதற்காக தான் உலகத்துல வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அப்ப சத்தியத்தை குறித்து, உண்மையை குறித்து சாட்சி பகர அவர் வந்தவர். உண்மையை உறக்க சொன்னவர் இயேசு கிறிஸ்து. என்ன உண்மை? இயேசு கிறிஸ்து அவர் வந்ததனுடைய நோக்கத்தை சொன்னார். அவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று அவர் சொல்றதை பார்க்கிறோம். இப்போ சாட்சி என்பதுன்னா என்ன? நம்ம நிறைய பேர் இப்போ கோர்ட்ல போனீங்கன்னா சாட்சி சொல்றாங்க அப்படின்னா, சாட்சினா யாரு, சாட்சினா என்ன அப்படின்னா நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நேருக்கு நேர் பார்த்ததை சொல்றதுதான் சாட்சி. கேட்டது, அதாவது எங்கேயோ கேட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான்றதெல்லாம் சாட்சி இல்லை. நான் நேர்ல பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், அதுதான் சாட்சி. இயேசு கிறிஸ்து அவர் போதித்தது எல்லாமே சாட்சி தான். ஏனென்றால் இரவெல்லாம் பிதா கிட்ட பேசினார். பிதாவானவர் அவருக்கு தரிசனமாக காண்பித்ததை பகலெல்லாம் செஞ்சார். நீ இந்த ஊருக்கு போ, இங்க ஒரு வாலிபனுடைய பிணம் எதிரில் வரும், ஒரு விதவை அங்க வருவா, அவனுடைய மகனை நீ எழுப்பு. அதே போல அவர் அந்த ஊருக்கு போவாரு, எதுல வரும் அது எழுப்பார். இந்த மாதிரிதான் இரவெல்லாம் பிதா கிட்ட பேசி, இரவெல்லாம் அவர் எதை கண்டாரோ, இரவெல்லாம் அவர் ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவன் எதை சொன்னாரோ அதைதான் பகல்ல பேசினார். அதான் அவர் சொல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அதுதான் சாட்சி. நேருக்கு நேர் பார்த்ததை அவர் இந்த பூமியிலே அவர் வெளிப்படையாய் அவர் செய்ததை நாம் பார்க்க முடியாது. அவர் உண்மையுள்ள சாட்சி இருந்ததுனால்தான் அந்த வார்த்தைகள் பிதாவாகிய தேவன் அற்புதங்களினாலே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எதெல்லாம் அவர் சொன்னாரோ அது அப்படியே அவர் திருப்பி இந்த ஒரு வார்த்தை கூட பெசகாம அவர் சொன்னதுனால அவர் வாயிலிருந்து புறப்பட்டதெல்லாம் அற்புதமா இருந்துச்சு.
அவர் ஜெபிச்சதெல்லாம் அற்புதமா இருந்துச்சு. அதே போல அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துச்சு. முடவனை, குருடனை, எல்லாரையும் சுகப்படுத்துறாரு, பிணங்களை எழுப்பினாரு. அதனால அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். நாமெல்லாம் அந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஆனா தேவன் அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ளவர். அதனால ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதுல அவர் பதில் அளிக்கப்படுறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும். ஆமேன் ஆமேன்னா ஆளுதான், அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. 2 கொரிந்தியர் 1:18 சொல்லும்போது, நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. இப்போ எங்களுக்கு ஆம் அல்ல டைலமா, நம்மதெல்லாம் ஒரு டைலமா ஆயிடுது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கப்பட்ட அது பிறப்பிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுல எல்லாமே ஜீவன் உள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குது. அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாமே இப்போ நாம கூட ஆண்டவருடைய நாமத்துல நம்ம ஒவ்வொரு நாள் மறுரூபம் ஆக 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 நம்முடைய வார்த்தைக்கும் ஜீவனை கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். ஆகவேதான் நம்மளும் என்ன செய்யணும், நான் இன்னும் நம்ம உண்மை உள்ளவர்களாக மாறணும், இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும். ஆண்டவர் அதான் கேட்கிறார், நீதி உள்ள இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அவர் நமக்கு உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, மரித்தோர்ல இருந்து முதற் பலனானவர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, மரித்தோர்ல இருந்து முதற் பலனானவர். ஏன் முதற் பலனானவர் என்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, கொலோசியர் 1:18 வாசிக்கும் பொழுது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் தான் முதல்ல இருக்கணும். ஏன்னா அவரே பரலோகத்தினுடைய வீட்டிலே முதல் பலனா இருந்தவர், அவரே குமாரனா இருந்தவர், அவரே உண்மையுள்ள சாட்சியே இருந்தவர். அப்படிப்பட்ட தேவன் எல்லாவற்றுக்கும் தலையா இருக்கணும், எல்லாவற்றிலும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் உள்ளவரா இருக்கணும் என்பது தேவ திட்டம். ஆகவேதான் இந்த இடத்துல சொல்லி பார்க்கும்போது, மரித்தவர்களே முதற் பலன் இயேசு கிறிஸ்து. மரித்தவர்களே முதற் பலன். இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு நித்திய காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் மட்டும்தான். லாசர் கூட உயிர் தெரிந்தான், ஆனா கொஞ்ச காலம் தான், மறுபடியும் மரித்து போனான். அதே போல வாலிபன் உயிர்த்தான், உயிரோடு எழுந்தான், அவன் மரித்து போனான். எலிசா மூலமாய் எழுந்தவர்கள் மரித்து போனார்கள், எலியா மூலமாய் எழுந்தவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால் மரித்தவர்களின் முதற் பலனானவர் இன்றைக்கு நித்தியமாய் வாழ்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கொஞ்சம் 15-20 சொல்லும்போது, கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானவர். அவர் தான் முதல் பலன். நித்தியமாய் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறவர், முதல் பலனா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாருங்க, எல்லாருமே யாவீர் மகள் மரிச்சு போனான், அதே போல வாலிபன் நயன் ஒரு விதவை மகன் மரிச்சு போனான், எல்லாம் மரிச்சுட்டாங்க. ஆனா இயேசு மட்டும் இன்றைக்கும் அவர் முதற் பலனாகவே இருக்கிறார். மரணத்துக்கோ அவர் மரணத்துக்கு பாதாளத்துக்குள்ள திறவுகளை கைப்பற்றி அது மறுபடியும் பூட்டாதபடிக்கு பிசாசுடைய கையில இருந்து வாங்கிட்டான். இப்ப திறவுகோல் இயேசு கிறிஸ்துவின் கையில இருக்கு. மரணத்துக்கு அதிகாரியாய் முதல்ல பிசாசு இருந்தான். பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அந்த மரணத்துக்கு அதிகாரி யார் இருந்தது? பிசாசு. அந்த அதிகாரியை இயேசு கிறிஸ்து ஜெயிச்சு அந்த திறவுகோலை, பாதாளத்தின் திறவுகோலை இயேசு கிறிஸ்து வாங்கி இப்போ அவர் தன் கையில் அந்த திறவுகோலை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஜெயம் கொண்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அவர் முதற் பலனாய் இருந்து ஒரு பெரிய அறுவடை நாள் வரப்போகிறது. அதுதான் அந்த ஒரு ரேப்சர். அதே போல நியாயத்தீர்ப்பு நாள். அந்த நாளிலே நாமும் அவருக்கு பின்பாக ஒன்றன் பின் ஒன்றாக உயிர் தெழும்படியான நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து முதற் பிறந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு எழுந்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அருமையானவர்களே, இயேசு எழுந்ததுனாலே மரித்தவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆனதுனாலே நமக்கு ஒரு மறுரூபம் ஆகிற நம்பிக்கை உண்டு. எங்க மறுரூபம் ஆனார்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. மறுரூப மலையில, தாபோர் மலையில இயேசு மறுரூபம் ஆனார். இயேசு மறுரூபம் ஆனதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏன்னா இயேசு மறுரூபம் ஆனது போல, உயிரோடு இருக்கும்போது அவர் மறுரூபம் ஆனது போல, உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபம் ஆகும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அது எப்படி உயிரோடு இருக்கிற மறுரூபம் ஆகும்ன்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இல்லை. இது ஒரு கேள்வி, ஒரு சந்தேகப்பட்டால் நடக்கவே நடக்காது. கர்த்தரிடத்தில் ஒன்றை பெறுவதற்கு அவன் யோசிக்காதிருப்பானாக. வேதம் தெளிவா சொல்லுது.
ஒன்றையும் எதிர்பார்க்காத கர்த்தர்ட்ட இருந்து. நீ சந்தேகப்பட்ட ஒன்னும் ஆண்டுகிட்ட இருந்து வாங்க முடியாது. ஆகவே தெளிவா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவர் மறுரூபமானது போல் நாம் மறுரூபம். அவர் உயிர்த்தெழுந்தது போல ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் மரித்தால் நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுவோம். இந்த 2 நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அசையாத நம்பிக்கை. அதே போல இயேசு மருத்துவலிருந்து எழுந்து முதற் பலனான அப்போஸ்தலர் பவுல் கூறுறாரு, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இருக்கு. அவர் தேவகுமார். அதனால்தான் இன்றைக்கும் அவருடைய கல்லறை காலியா இருக்கு. எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனை சித்தர்கள் வந்தாங்க, எத்தனை பெரியவங்க வந்தாங்க, எவ்வளவு பேர் தன்னை தெய்வம் என்று சொன்னவங்க வந்தாங்க. எல்லாருடைய கல்லறைகள் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மட்டும் காலியா இருக்கிறது. அதற்கு நானும் ஒரு சாட்சி. நான் போய் பார்த்துட்டு வந்ததுனால சொல்றேன். ஆகவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே மரித்து எழுந்த இயேசு நமக்கு முன் அடையாளமா இருக்கிறார், முன் மாதிரியா இருக்கிறார், முதற் பலனா இருக்கிறாரு. மருத்துவரிலிருந்து எழுப்பின ஆவி நம்மேல் அவர் அந்த மருத்துவரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யறார்? நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சாவுக்கேதுவான இந்த சரீரம் ஒரு நாள் மறுரூபமாகும். சாவுக்கேதுவான இந்த சரீரம் ஒரு நாள் உயிர்த்தெழுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது. அதான் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இந்த பூமியினுடைய ராஜாக்களுடைய அதிகாரம் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் உள்ளது. ஆகவே பூமியின் ராஜாக்களுடைய ஆலோசனைகள் மேலாக ஆலோசனை உள்ளவர், ஆளுகை செய்வதர் நம்முடைய தேவன் தான். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். சங்கீதங்கள்ல பார்க்கும் பொழுது சங்கீதம் 27 அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லுகிற காரியம் என்னன்னா, ராஜ்யம் கர்த்தருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது. பாருங்க, ராஜாதி ராஜாவர் கத்தாதி கத்தா என்ன அவருடைய வஸ்திரத்தின் மேல அவருடைய தொடையின் மேல எழுதப்பட்டிருக்காரு. அவருடைய பேர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அதே போல ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 17-14 சொல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவர். அப்போ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவர். அவருடைய பிரசன்னமாவதிலே தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமும் உண்டாயிருப்பதாக தீமோத்தேயுல சொல்றார். பாருங்க, பல இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, சாவாமை உள்ளவர், நித்திய பிதா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல ராஜ்யம் அவருக்குரியது, பூமியும் அவர் சகலமும் இந்த உலகமும் அவருக்குரியது, அவருடைய ஆளுகை உட்பட்டது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். சகல ராஜ்யங்களும் அதனுடைய மகிமையும். பிசாசு கூட என்ன செய்யறான்? நான் அடிக்கடி சொல்றது உண்டு, சூரியனுக்கே டார்ச் அடிக்கிறோம். பிசாசு படைத்தவர் அவர், அவருக்கே வந்து காமிக்கிறான். இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காமிச்சு என்னத்தையும் தாழ விழுந்து பணிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் நான் உனக்கு தருவேன். அவர் மனித குமாரனா இந்த பூமியில வந்த பொழுது தேவ வல்லமை இழந்து வந்ததுனால அவனுக்கு ஒரு நப்பாசை, கொஞ்சம் ஏதாவது டெம்ட் ஆகி விழுந்துருவாரோ அப்படின்ற ஒரு நப்பாசையில பிசாசு ஏசு கிறிஸ்துக்கே ஒரு சான்ஸ் கொடுக்குறான். ஆனா கர்த்தர் என்ன செய்யற? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை மட்டும்தான் தொழுது கொள்வாய் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்போ உடனே வந்து அவன் விலகி போனது பாக்குறான். அருமையானவர்களே, இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பிசாசு என்ன செய்யறான்? காண்பித்து இது பண்றான். அவனுக்கு டெம்பரவரியாய் நாம கொடுத்த அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி அவன் ஒரு ராஜாவா தன்னை நினைச்சிட்டு அந்த சிங்காசனத்து மேல அவனுக்கு ஆசை. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த சிங்காசனத்துக்குரியவர். அவருடைய ஆவியானவர் தான் அந்த சிங்காசனத்துக்குரியவர். ஆகவே அவருக்கு ஆளுகை செய்ய வேண்டிய இடத்தை அவன் டெம்பரவரியா பிடிச்சிட்டு இருந்தான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே, இந்த உலகத்தை ஜெயித்ததினாலே, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்தினுடைய சகல காரியங்களையும் அவர் ஜெயம் எடுத்ததினால, பிசாசு ஜெயம் எடுத்ததினால இயேசு கிறிஸ்து ஒருவரே இன்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஒருவரே ராஜா, அவர் ஒருவரே ராஜ்யங்களை ஆளுகிறவர். கொஞ்ச காலம், சில வருஷங்கள் வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக வரைக்கும் ஆபிரகாம் காண்ட சொல்றார். நான் ரோமருக்கும் விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு சொன்னேன்,
ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார். என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்திரிக்கும்படிக்கு வாக்குத்தத்தம். அப்போ அவன் கால் மிதிக்கிற தேசத்தை அந்த விருத்தசேதனம் செய்ததினாலே, அந்த விருத்தசேதனம் என்ற முத்திரை பெற்றவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உலகத்தை மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு சொந்தம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு முத்திரை என்ன? பரிசுத்தாவியான பரிசுத்தாவி பெற்ற நமக்கு இந்த உலகத்தையும் சுதந்திரிக்க முடியும், பரலோகத்தையும் சுதந்திரிக்க முடியும். இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுகளை ஜெயம் எடுக்கிற ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்துக்கிறார். தேவன் வந்து இந்த உலகத்துல பிசாசுகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் சங்கீதம் 2:2 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஆனாலும் அந்த ஆலோசனைக்கு அவர் கீழ்ப்படியவே இல்லை. பிதாவின் சித்தத்தின்படி செய்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க உறுதியா இருந்தார். இன்றைக்கு பாடுகள் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம யோசிக்கிறோம், அருமையானவர்களே, நாம் ராஜாவாய் வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வோம் என்பது ஒரு உண்மையான சத்தியமாய் இருக்கிறது. ஆகவே சத்துருடைய வல்லமைகளை மேற்கொண்ட இயேசு கிறிஸ்து, சாத்தான் தலையை நசுக்கின இயேசு கிறிஸ்து, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல அவர்களை உடைத்து போட அவர் வரப்போகிறார். ஒரு நாள் வரும், 1000 வருஷ அரசாட்சியில இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இருப்பு கோலை கையில எடுத்துக்கிட்டு அரசாட்சி செய்ய போகிறார். அதெல்லாம் வரப்போகிற காரியமா இருக்கிறது. ஆகவே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பிலிப்பியர் 3:9-11 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஆகவே இன்றைக்கு தேவன் சொல்ற பூமியின் எல்லைகள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அவர் அதிபதியானவர். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல தகப்பன், நல்ல தேவன், நம்முடைய ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. கடைசி ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். 5வது காரியம், இந்த வசனத்தை நம்ம முடிச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். கிருபையும் சமாதானமும். அப்போ உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அருமையானவர்களை, இந்த 7 சபைகளை யோவான் ஆவியானவர் யோவான் மூலமாய் வாழ்த்தும் போது எப்படி சொல்றாருன்னா, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக அப்படி சொல்றாரு. அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில் அப்படி வாழ்த்துகிறார், குமாரனாகிய தேவனுடைய நாமத்தில் அப்படி வாழ்த்துகிறார், ஆவியானுடைய நாமத்தில் வாழ்த்துகிறார். அப்போ இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தயவு. ஆகவே இந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை வாழ்த்துகிறார். ஏன்னா அவருடைய வருகையில போகும்படிக்கு அழிஞ்சு போற இந்த உலகத்திலிருந்து, தற்காலிகமான இந்த உலகத்திலிருந்து நித்தியத்துக்கு நம்மை அழைத்து செல்லும்படிக்கு தேவன் வரப்போகிறார் என்பதை உணர்த்துகிற விதமாய், அந்த தகுதியை நமக்கு கொடுக்கும் விதமாய் நம்மை வாழ்த்துகிறார். ஏன்னா தேவனுடைய கிருபை நம்மேல் இருப்பதனால்தான் நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கு. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் நம்மை ஆட்கொள்கிறது. அதனால பாருங்க, பல இடங்கள்ல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வார், கிருபையோடு சமாதானத்தோடு கூட இரக்கத்தை சேர்த்து வாழ்த்துகிறேன் அப்படின்னு வர 2 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். அதே போல கிருபை சமாதானம் உங்களில் பெருகுவதாக என்று வாழ்த்துறத பாக்குறோம். பல நிருபங்கள்ல ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, பிதாவாகிய தேவனாலும் பிதாவினுடைய குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடு அன்பும் உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்துறது பாக்குறோம். அதே போல கிருபையும் சமாதானமும் இரக்கமும் இந்த 3 உபத்திரவங்களின் ஊடாய் செல்கிறவர்களுக்கு இன்றியமையாத ஒரு காரியமா இருக்கு. இப்ப ஒரு கஷ்டம் வருது சொன்னா ஆண்டோடைய கிருபை இருக்கும் பொழுது அந்த கிருபை நம்ம அந்த கஷ்டத்துல அதை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கு. இன்னைக்கு அநேக ரத்த சாட்சிகளா மடிச்சிருக்கிறாங்க திருச்சபைகள்ல. அவர்கள் எல்லாருக்கும் இந்த கிருபை தான் அவர்கள் கூட இருந்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது, ஜெயத்தை கொடுத்திருக்கிறது, மறிக்கிறதுக்கான வல்லமை கொடுத்திருக்கு. சேவன் பாருங்க, கல்லு எரிய எரிய அப்படியே வானத்தை பாக்குறார். அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா அந்த தேவனுடைய கிருபை. அதனால கிறிஸ்துவ வாழ்க்கை கிருபையில தான் தொடங்குது. அவருடைய கிருபையில் தான் நம்ம ரட்சிப்பை தொடங்குது. அதனால கிருபையில் தான் முடிய போகிறது. ஆகவே இந்த கிருபை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால்தான் நம்மளை அட்ரஸ் பண்ணும்போது, நம்ம வாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அப்படி வாழ்த்துகிறார். கிருபையினால் தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினால் தான் நிலை நிற்கிறோம், கிருபையினால் தான் வளர்கிறோம்,
கிருபையினால் தான் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே நடத்தப்படுகிறது. ஆனால் நம்ம உள்ளத்துல கசப்புக்கு இடம் கொடுக்காம நம்ம தேவனுடைய கிருபைக்கு இடம் கொடுத்து நம்ம வாழணும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஏன்னா கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சத்தியம் இருக்கிற இடத்துல கிருபை இருக்கும், நீதி இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். அதனால சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கிறதா, நீதி வானத்திலிருந்து பார்க்கிறதா. அதனால ஆண்டருடைய சத்தியத்துக்கு நம்ம செவி கொடுப்போம், அதிகமா சத்தியத்தை கேட்போம், அதிகமா சத்தியத்தை வாசிப்போம், அதிகமா சத்தியத்தை தியானிப்போம். அந்த சத்தியம் இருக்கிற இடத்துல தேவ கிருபை பெருக ஆரம்பிக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவை கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே அப்பா, இந்த வெளிப்படுத்தின விசேஷனுடைய காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. இன்னும் அதிகமாய் பல காரியங்களை கற்றுக்கொள்ள என் தேவன் உதவி செய்வீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி அப்பா, நாங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்பதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தரை குறித்தை மேன்மை பாராட்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கும். அது வருகையில எங்களை அப்பா தகுதிப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் ஐயா. எல்லா மகிமையும் உமக்கே ரட்சகர் நல்ல பிதாவே.